குசன் எங்கே? அவர்கள் உன்னோடு வரவில்லையா? எனக்கு அவசரம். நான் உடனே சென்றாக வேண்டும். அவர்கள் இருவரும் இங்கிருந்து கிராமத்தை நோக்கிதான் சென்றார்கள். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் லவனும் குசனும் நலமோடுதான் இருப்பார்கள். எதற்காக என்னிடமிருந்து அதை மறைக்க வேண்டும்? அல்லது மீனா நீரை விட்டு வெளியே வரவில்லை? அம்மா கௌரி தாயே, எனக்கு வழிகாட்டுங்கள். சீதா, உனக்கு அம்மா திரிபுர சுந்தரியா, வருகிறேன் அம்மா. உங்களை தரிசிக்க நான் வருகிறேன். இப்பொழுது இதை பிடிப்பதா இல்லை அவர்களை காப்பாற்றுவதா? இது என்ன உணர்வு? அவள் பாதம் பட்ட இடம் புனிதம். அவளே பூமி, அவளே சாமி. செல் தேரோட்டி. பார்த்தாயா, சூரியன் மறைய இன்னும் சிறிது நேரமே உள்ளது. அங்கு ராமன் மகன்களோடு யுத்தம் செய்வார். அயோத்தி மக்கள் அவனுக்கு எதிராவார்கள். உங்களுக்கு என் பணிவான வணக்கம். நீடூழி வாழ்க. அணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கேள்விப்பட்டேன், அசுவமேத வேள்விக்கு பிறகுதான் இங்கு பாடசாலை தொடங்கும் என்று கூறியவர்கள் இன்னொன்றையும் கூறினார்கள். அசுவமேத வேள்வியை நிறைவுபடுத்தவே முடியாதாம். குதிரையை இரு முனிசிறார்கள் களவாடி விட்டார்களாம். ஹனுமன் அவர்களையும் நாகத்தால் கட்டி போட்டு விட்டார்களாம். நாங்கள் அறியாமல் ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். எப்படியாவது நாகத்தை பிடித்து விடுங்கள். அற்புதம் சிறார்களே, நீங்கள் இருவரும் நிரூபித்து விட்டீர்கள். பிரபுவின் என்ன? நாங்கள் உங்கள் பிரபுவை நெருங்குவதற்கும் அவரை எதிர்கொள்ள தகுதியானவர்கள்தான் இல்லையா? நான் அதைத்தான் கூற வந்தேன். நல்ல வேளை, பிழைத்தேன். பாடசாலையின் வேலைகள் முடிய உள்ளது மகாராஜா. நாங்கள் மகாராஜாவை சந்திக்க வேண்டும். வாழ்க மகாராஜா. என்ன ஆயிற்று சுமந்திரரே? வெளியே என்ன சத்தம் அது? தாங்களும் கவலையாக தெரிகிறீர்கள். கவலையோடு இருக்கிறார்கள். அயோத்தி வாசிகளுக்கு குதிரை தொலைந்த விஷயம் தெரிந்துவிட்டது. தயை கூர்ந்து அவர்களை சந்தியுங்கள். ஒருவேளை ஹனுமன் அவர்கள் அந்த நாகத்தை பிடித்து விட்டால் குதிரையை அவர் கொண்டு செல்வார். அவர் அப்படியே கூட கொண்டு செல்லலாம். இதோடு எப்படி போரிடுவார்? இருக்கும் இடத்தை கூறிவிட்டால் உனக்கு உயிர் பிச்சை. மௌனமாக இருந்தால் மரணம்தான். ஆரம்பமே அற்புதம். எந்த நிலையிலும் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவேன். அதற்காக எனக்கு மரணம் கிடைப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை. இறுதியாக லவன் குசன் இருவரையும் நாங்கள் அந்த கிராமத்தில் தான் பார்த்தோம். அவர்களின் அம்மா அவர்களை அன்போடு அடக்கத்தோடு வளர்த்திருக்கிறார்கள். குடிலில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அவர்களை மிகவும் பிடிக்கும். நான் இங்கு வந்திருக்கவே கூடாது, ஆனால் உங்களை பயமுறுத்த வரவில்லை. நான் உங்களைப் போலவே முனிவர் வால்மீகி அவர்களை மதிக்கின்றேன். முனிசிறார்கள் செய்த குற்றம் நிற்க முடியாத குற்றம். முனிவரின் குடிலில் வசிப்பது தெரிந்துதான் அந்த இரு முனிசிறார்களுக்கும் அறிவுரை வழங்கவே நான் இங்கு வந்தேன். நாளை சூரியன் மறையும் வரையில் அவகாசம் தருகிறேன் என்று லவன் குசனுக்கும் அவனுடைய அம்மாவிற்கும் புரிய வையுங்கள். இல்லை என்றால் இந்த பிரச்சனைக்கு வேறு தீர்வு காணுங்கள். அசுவமேத வேள்வியின் குதிரையை தரவில்லை என்றால் அவர்கள் இருவருக்கும் என்ன நடக்கவும் யோத்தியின் ராமன் பொறுப்பாக இருக்க மாட்டான். நான் ஏதேனும் செய்ய வேண்டுமா? ஆனால் ஒன்று, ஒருவேளை நீங்கள் இவனை கொன்று விட்டீர்கள் என்றால் பின் குதிரை இருக்கும் இடத்தை யார் கூறுவார்? அனுமன் அவர்கள் கூறுவதும் சரிதான். நமக்கு அந்த குதிரை கிடைக்குமோ கிடைக்காதோ. எனக்கு என்னமோ அந்த அசுரன் வெகு புத்திசாலி போல் தெரிகிறது. மிக புத்திசாலிகள். குதிரையை எங்கு மறைத்திருப்பான்? அதை இன்னும் எவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருக்கும்? அதோ சூரியன் மறைய சிறிது நேரமே உள்ளது. மறைந்து விட்டால் வேள்வி குதிரை அக்னியில் விழுந்து பொசுங்கி போகும்.